இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. என் அன்பு இயேசுவுக்கு பிரியமான அன்பு உறவுகளே, நண்பர்களே, உங்கள் அனைவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த புதிய நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்குவோம். இறைவன் நம்மை அமைதியிலும் சமாதானத்திலும் நிம்மதியிலும் வழி நடத்துவார். இன்று சிறப்பாக பாஸ்கா காலத்தினுடைய 23ஆம் நாள். எனக்குரிய இயேசு உயிர்த்து இது 23ஆம் நாளை நாம் தொடங்குகிறோம். இந்த உயிர்ப்பு செய்தி எனக்கு நம்பிக்கை செய்தியாக, வலுவூட்டும் செய்தியாக, மீட்பை கொடுக்கும் செய்தியாக, நான் இந்த உயிர்ப்பு செய்தியை உலகெங்கும் பறைசாற்றும் நற்செய்தி வீரனாக வாழ வேண்டும் என்று இறைவன் ஒவ்வொருவரையுமே பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார். எனவே நாம் அனைவருமே தூய ஆவியால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பாஸ்கா காலத்தின் தயாரிப்பானது திரு அவையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் தூய ஆவியால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா உயர்ந்த உணவு. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1-10 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, நேற்றைய தினம் நாம் தியானித்ததைத்தான் இன்றும் தொடருகிறோம். நாளை கூட நாம் இதை பற்றி தான் பேச போகிறோம். ஆடு ஆயன். இந்த ஆடு ஆயன் என்கிற ஒரு கருத்து ஓமையானது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். மீண்டும் மீண்டுமாக இதை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு முறையுமே இந்த ஓமையானது ஒரு புதிய அர்த்தத்தை ஒவ்வொருவருக்கும் அந்தந்த காலத்திற்கு தகுந்தாற்போன்று அர்த்தங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆடு ஆயன் எப்படிப்பட்டவன் என்று கிராமத்தில் உள்ள மனிதர்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் நகரப்புறங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, குறிப்பாக இந்த ஜெனரேஷன் உள்ள பிள்ளைகளுக்கு ஆடு எப்படி போய் மேயும், ஆடு எப்படி ஓட்டிட்டு போவாங்க, ஆயன் எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு கான்செப்டே நிறைய பேருக்கு, மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்படி தெரியாத பிள்ளைகளுக்கு நாம் அதை பற்றி விளக்க வேண்டும். அந்த ஓமையானது மிக சிறப்பான ஒரு ஓமை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆயன் தன் ஆடுகளை முழுமையாக அறிந்திருக்கிறார். ஆயன் தன்னுடைய மந்தை முழுவதுமே பெயர் சொல்லி ஒவ்வொரு ஆட்டையுமே அழைக்கிறார். ஆடுகள் எல்லாமே ஆயனுடைய குரலை அறிந்திருக்கும். அவருடைய குரலுக்கு தகுந்தாற் போன்று அது அவன் பின்னே செல்லும் என்றெல்லாம் நற்செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது 2 விதமான ஆடு மேய்த்தலை நாம் பார்க்கலாம். வெளிநாடுகளில் எல்லாம் ஆடு மேய்க்கிற ஆயன் ஆட்டுக்கு முன்பாக சென்று குரல் கொடுத்து கொண்டே செல்வார். மற்ற ஆடுகள் எல்லாமே ஆயனை பின்தொடரும். நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக நான் பார்க்குற இடங்கள் எல்லாம் ஆடு தான் முன்னாடி போகும், ஆயன் பின்னாடி வருவார். ஆடு போய்கிட்டே இருக்கும். அவரு குரல் கொடுப்பாரு, ஆய் ஓ அப்படின்னு சொல்லும் பொழுது அது கேட்டு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷன் மாற்றிட்டு போயிட்டே இருக்கும். ஆயன் பின்னாடி வருவார். ஆனால் எப்படி இது நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து போகலையே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். பிரியமானவர்களே, வெளிநாடுகளில் எல்லாமே ஆயன் தான் முன்னாடி செல்லுவார். அதை வைத்துத்தான் இயேசு கூட இந்த ஓமையிலே ஆயன் முன் செல்ல ஆடுகள் பின்தொடரும், ஆடுகள் அனைத்துமே ஆயனுடைய குரலை கேட்கும் என்றுதான் நற்செய்தியிலே நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியிலே சிறப்பாக இன்றைய மன்னாவிலே இயேசு கிறிஸ்து திருடனை பற்றி பேசுகிறார். ஆட்டிற்கு வாயில் இருக்கும், கொட்டகைக்கு வாயில் ஒன்று இருக்கும். அந்த வாயில் வழியாக யார் நுழைவாங்க? அந்த ஆடுகளினுடைய ஆயன் தான் நுழைவான். அப்படியே ஒரு காவலாளி இருந்தா கூட அந்த காவலாளி யாருக்கு அந்த கேட்டை திறப்பார் அப்படின்னா ஆயனுக்கு தான் திறப்பார். அப்ப வாயில் வழியாம வராம வேறு வழியில குதிச்சு உள்ள வந்தா யாரா இருக்கும்? அது திருடன். ஆட்டு கொட்டகையை பத்தி நமக்கு தெரியாதுன்னா நம்முடைய சொந்த வீட்டை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாமே. என்னுடைய வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சொந்த வீடு அப்படின்னும் போது நான் வீட்டு வாசப்படி வழியா அந்த கதவை திறந்து தான் உள்ள வருவேன். என்னுடைய நண்பர்கள் இருந்தாக்கா வீட்டு வாசப்படியில தான் கதவை தட்டிட்டு உள்ள வருவாங்க. ஒரு வேளை திருடன் என் வீட்டுக்குள்ள வரான் அப்படின்னு சொன்னா எப்படி வருவான்? வாசப்படி வழியா வருவான்? இல்ல, செவர் எழுதி குதிச்சு உள்ள வருவான். தெரியாத நேரத்துல வருவான். மொட்டை மாடியிலேருந்து உள்ள குதிச்சு வருவாங்க. அப்படிதான் அந்த திருடன் வருவான். அப்ப இந்த இயேசு இந்த ஊமையில சொல்றாரு, திருடன்
ஆட்டு கொட்டகை வாயில் வழியாக வரமாட்டான், பின்னாடி சுவரேறி குதிச்சுதான் வருவான். அவன் திருடன். அவன் வருகிற இடத்துல அந்த ஆடுகள் அவனை பார்த்து பயப்படும். அந்த திருடன் அதை திருட வருவான், கொள்ளையடிக்க வருவான், அழிக்க வருவான். அப்படிப்பட்ட அந்த திருடனை பற்றி இயேசு அழகாக தெளிவாக சொல்லுகிறார். அப்ப நானே ஆட்டு கொட்டகையினுடைய வாயிலாக இருக்கிறேன். இவர் இயேசு வாயிலாகவே இருக்கிறார். அந்த வாயில யாரு நுழைய விடுவாரு? உண்மையான அந்த மனிதர்கள் மட்டுமே, நேர்மையானவர்கள் மட்டுமே விடுவார். அப்ப அந்த வழியா ஆடுகள் உள்ள வரும், ஆடுகள் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கும் என்ற ஒரு செய்தியை அழகாக இயேசு ஊமை வடிவில் கொடுக்கிறார். இதன் மூலமாக நாம் அனைவரும் இறைவனுடைய ஆடுகளாக இருக்கிறோம். நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம் என்ற ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த திருடன் என்பவன் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டேதான் இருப்பான். எந்த நேரத்தில் ஆட்டை கொள்ளையடிக்கிறான், கொலை செய்கிறான், அழிக்கிறான் என்பது யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட திருடன் இடத்துல இருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக அழைப்பு விடுக்கிறார். இந்த காலங்களில் நாம் ஆடுகளாக இருக்கிறோம். இயேசுவே நம்முடைய கொட்டகத்தினுடைய வாயிலாக இருக்கிறார். நமக்கு ஒரு ஆயனாக இருந்து வழி நடத்துகிறார். நாம் வாழ்கிற பொழுது, அவரை கேட்காத பொழுது நாம் திருடரால் அழிக்கப்படுவோம், திருடலால் திசை மாற்றி விடப்படுவோம் என்ற ஒரு செய்தியானது கூறப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஊமையில் வருகிற நிகழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் கூட நாம் எடுத்து பார்க்கிற பொழுது, இன்னைக்கு கூட இந்த ஆயனுடைய குரலை கேட்காமல் திருடர்களுடைய குரலை கேட்டு நாம் சிதைந்து போகிற ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கத்தோலிக்க திரு அவையிலே பல ஆண்டுகளாக இருந்திருப்போம். வேற்று மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், வேறு பிரிவினை சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். அவர்கள் ஒரு காரியங்களை சொல்லுகிற பொழுது, ஆம் இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று சுய உணர்வு இல்லாமல் அவங்க பின்னாடியே போகிறோம் பத்தியா. இது திருடன் நம்மை திசை மாற்றி கொண்டு செல்லுகிறான் என்று அர்த்தம். இன்னைக்கு ஊடகங்கள் விட்டது. எதுக்கு எடுத்தாலும் கையில ஸ்மார்ட் போன் இருக்குது. அதை வச்சுக்கொண்டே எல்லாத்தையுமே இழந்து விட்டோம். உறவுகளை இழந்து விட்டோம், கடவுளை இழந்து விட்டோம், ஆன்மீகத்தை இழந்து விட்டோம், அமைதியை இழந்து விட்டோம். இதற்கு காரணம் அந்த திருடன் நம்ம அழைத்துட்டு போயிட்டான். வா மொபைல் இருக்கு அப்படியே நம்ம அழைத்துட்டு போயிட்டோம். இப்படி திருடர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை திசை மாற்றுகிறார்கள். நாம மாறிக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஆயனிடத்திலே அவருடைய மந்தையில் இல்லாமல் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் இருக்கிற பொழுது நாம் அனைத்தையுமே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லிதான் இயேசு இந்த நற்செய்தியின் மூலமாக விளக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய நற்செய்தி நாம் ஆழமாக உள்வாங்கி தியானித்து பார்ப்போம். நமக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. நானே ஆயன், எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கும். பாருங்க, நான் இறைவனோடு இருக்கிறப்போ இறைவனுடைய குரலுக்கு நான் செவி கொடுப்பேன். அப்ப அவருடைய குரலை கேட்டா அவர் என்ன கரெக்டான சரியான பாதையில் அழைத்து செல்லுவார். இங்க போவாத, இந்த பக்கமா போ, நேரா போ, இந்த பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்றது யாரு? இந்த ஆயன். அந்த ஆயன் யாரு? இயேசு கிறிஸ்து. நாம் அவருக்குள் செல்லுகிற பொழுது அவருடைய வாழ்விலே நாம் அவரோடு இணைந்து வாழ்கிறோம், அவரோடு நெருக்கமாக இருக்கிறோம். அவர் நம்மை ஒவ்வொருவரையுமே அவருடைய கொட்டகைக்குள் வைத்து பாதுகாக்கிறார். அந்த கொட்டகையினுடைய காவலாளியாகவே இயேசு நிற்கிறார் என்று சிறப்பாக இந்த நற்செய்தியானது கூறப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலே பாஸ்கா காலத்தின் 23வது நாள், இன்று திங்கட்கிழமை, நான் இந்த இயேசுவினுடைய நற்செய்தியை கேட்டு அதன்படி அந்த ஆயனோடு இணைந்து பயணிக்க வேண்டும், அவருடைய குரலை நான் கேட்க வேண்டும் என்று பயணிக்க ஆசைப்படுகிறேனா? யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அதோடு கூட இயேசு இன்னொரு கருத்தை அழகாக சொல்லுகிறார். எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவற்றை எனக்கு தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்ற ஒரு செய்தி கூறுகிறார். மீண்டுமாக எனது ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் இறைவனுடைய இயேசுவினுடைய மந்தையின் ஆடுகளாகவே இருக்கிறோம் என்றால் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறவர் இவர் மட்டும்தான். வேறு யாரும் நிலை வாழ்வை கொடுக்க முடியாது.
திருடர்கள் வருவார்கள், திசை திருப்புவார்கள், மாற்றுவார்கள், பல விஷயங்களை சொல்லி குழப்புவார்கள். ஆனால் அந்த இடத்தில் நமக்கு நிலை வாழ்வு இருக்காது என்ற செய்தியை உள்வாங்கி வாழ வேண்டும் பிரியமானவர்களே. ஆம் அன்புக்குரியவர்களே, நான் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். அவருடைய குரலை நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளுமே நற்செய்தியின் மூலமாக இறைவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் அவருடைய குரல். எப்படி 1000 ஆடுகளுக்காக குரலை மாற்றி மாற்றி சொல்லுவாரோ, பெயர் சொல்லி அழைப்பாரோ, அதை போன்று இயேசுவும் நம் ஒவ்வொருவரையுமே பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயர் சொல்லி குரல் மூலமாக திசையை திருப்புகிறார், நல்ல பாதையில் பயணிக்க செய்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவை நாம் நெருக்கமாக இணக்கமாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சிறப்பாக இந்த நாளிலே நாம் ஜெபிப்போமே. பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய மைய கருத்தே நான் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும், அவரை பின்தொடர வேண்டும், அவர் எனக்கு நிலை வாழ்வை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் வாழ்வோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். தெய்வமே, ஏதோ சிறப்பாக இந்த நாளை இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இவர்களை வழி நடத்துவீராக. இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் இன்று நீ கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் ஆண்டவரை உற்சாகத்தோடு, சுறுசுறுப்போடு, மன நிறைவோடு, குழப்பங்கள் இல்லாமல், கோபம் இல்லாமல், பழி வாங்குகிற எண்ணம் இல்லாமல், நல்ல மனப்பான்மையோடு வாழ இவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, குழப்பத்தில் இருக்கிறேனே, தெளிவு இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, நான் மட்டும் ஏன் இப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிற உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது இரக்கத்தை அவர்கள் மீது காட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி வருகிறவர்களை ஒருபோதும் கைவிடாமல் இரும் ஆண்டவரே. அவர்களை அரவணைத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், மீட்பையும் அருளையும் நிறைவாக கொடுத்து வழி நடத்துவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான என் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக அடையும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.